உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ கோவிலில் போய் சிலைகள் பார்த்துருப்பீங்க. இங்கே வரபக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால பூஜையில் பாம்பு வந்து கடவுள் ரூபத்தில் வந்து காட்சி அளிக்கிறதாகவும் வரபக்தர்களுக்கு திவ்ய தரிசனம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம நீலகிரி மாவட்டத்தில் மஞ்சக்கோம்பைங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நாகராஜன் கோவில் 500 வருடங்கள் பழமையான ஒரு கோவில் இருக்குங்க. நாகராஜம்மன் கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெட்டத்தம்மன் கோவில் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த கோவில் கட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு குழி தோண்டும் போது பார்த்தீங்கன்னா மண்ணுக்கடியே ஒரு பெரிய பாறை இருந்திருக்குதுங்க. அந்த பாறையை அகட்டும் போது ஒரு பெரிய நாகபாம்பு உயிரோட இன்னும் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாகராஜன் கோவிலில் கட்டி வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் ஒரு பெட்டத்தம்மன் கோவில் இருக்குங்க. அந்த பெட்டத்தம்மன் கோவில் ஒரு சுரங்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பாம்பு பார்த்தீங்கன்னா நாகராஜன் கோவிலுக்கு வந்துட்டு நாகராஜ கோவிலேருந்து பார்த்தீங்கன்னா பெட்டத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. டெய்லி உங்கள் வீட்டுக்கு பாம்பு வந்துட்டே இருக்குது, டெய்லி போகிற வழியிலலாம் கண்ணில் தட்டுப்பட்டுட்டே இருக்குன்னா மறக்காமல் நீங்கள் மனசில் ₹1 காயின் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் போட்டு முடிஞ்சு நீங்கள் அந்த நாகராஜன் கோயில் போய் இந்த காணிக்கு செலுத்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பாம்பே வராதுன்னு சொல்கிறாங்க. எத்தனையோ கோவில்களுக்கு போய் உங்களுக்கு குழந்தைய வர கிடைக்கவே இல்லையா? உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் கல்யாணம் ஆகலையா? கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா ஒரு மொட்டுமு பால் அரட்டரும் வாங்கிட்டு போய் நாகராஜனுக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த மாதமே உங்களுக்கு குழந்தைய வரம் கிடைக்கும். அடுத்த மாதமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை கண்டிப்பாக அமைன்னு இந்த கோயில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க.